கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா. இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, சிலுவையின் நிழலில் சிந்திப்போம். கடவுளின் பேரன்பையும் வலிமையையும் வெளிப்படுத்தும் அடையாளம் சிலுவை. சிலுவை என்னும் 2 மரக்கட்டைகளின் வழியாக இயேசுவால் மட்டுமே நிறை வாழ்வுக்கு பாலம் அமைக்க முடியும். எதிரிகளுக்காக தலைவனே சிலுவையில் உயிரை கொடுக்கும் வரலாறு நற்செய்தியில் மட்டுமே உள்ளது. அதுவே நற்செய்தியின் வல்லமையும் வலிமையும் ஆகும். துன்பம் உன்னிடம் வரும்போது உன்னை பாதுகாக்கும் கடவுளின் ஆற்றல் மீது உன் கவனத்தை திருப்பு என்றார் சார்லஸ் ஸ்டான்லி. நம் துன்ப நேரங்களில் நமக்கு ஆற்றலின் அடையாளமாக இருக்கும் சிலுவையின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். உண்மையான அன்பின் வடிவம் பவளம் அல்ல, அது சிலுவையே என்றார் அலிசியா புரூக்ஸ் ஊட். சிலுவைதான் கடவுளின் ஆழமான அன்புக்கும் பாவத்தின் முழுமையான கொடுமைக்கும் சாட்சி என்றார் ஜான் மேக்கர்தூர். இயேசுவின் பாடுபட்ட சிலுவை தோல்வியையோ சறுக்கலையோ அடையாளப்படுத்தவில்லை, தீமையை பாவத்தை வெற்றி கொண்ட அன்பின் வலிமையை வெளிப்படுத்துகிறது என்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாலமாக சிலுவையில் தொங்கும் இயேசுவில் அன்பின் வலிமையை காணலாம். 3 ஆணிகள் அவரை சிதைத்தாலும் வதைத்தாலும் இயேசுவின் உடல் வலிமை, உள்ள வலிமை, உயிர் வலிமையை அசைக்க முடியவில்லை. இறுதி வரை உறுதியாக நின்று உயிரை தந்தையின் கையில் அர்ப்பணிக்கிறார். சிலுவை துயரங்களின் உரு அல்ல, அது வலிமையின் கரு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் என்று குறள் நெறி 471 கூறுகிறது. செயலின் வலிமையும் செய்ய முயலும் தன் வலிமையும் அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமையும் துணை வருவாரின் வலிமையையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்கிறார் தெய்வப்புலவர். செயல் வலிமை தன் வலிமை கொண்ட இயேசுவிடம் பகைவனின் வலிமை வெல்ல முடியவில்லை. சிலுவை வெற்றியின் அடையாளம். எபிரேயர் 12:2 சிலுவையை ஏற்றுக்கொண்டார், இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்கிறது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது என்று லூக்கா நற்செய்தி 14:27 இயேசு கூறுகிறார். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று 1 கொரிந்தியர் 1:18 கூறுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று கலாத்தியர் 5:24 கூறுகிறது. ஜான் ஸ்டோட் என்பவர் சிலுவையின் வழியாக நமக்கு என்ன கிடைத்தது என பார்க்கும் முன் நாம் இயேசுவின் சிலுவைக்காக, நமது சிலுவைகளுக்காக என்ன பிழை செய்தோம் என எண்ண வேண்டும் என்றார். நாம் என்ன பிழை செய்தோம்? ஜெர்மனி எவர்டன் நகரில் உள்ள கிறித்தவ கோயிலின் மேற்கூரை மீது கச்சிலையான செம்மறி ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கிறது. இதற்கு ஒரு வரலாறு உண்டு. கோயில் கட்டுமான பணி நடைபெற்று வந்தபோது வேலைக்காரர் ஒருவர் மேலிருந்து கீழே தவறி விழுந்து விட்டார். வேலை செய்த எல்லாரும் அவர் இறந்து விட்டார் என நினைத்து கீழே வந்து பார்க்க தரையில் நின்று கொண்டிருந்த செம்மறி ஆட்டின் மீது விழுந்திருந்தார். ஆடு இறந்து கிடக்க இவர் அதன் மேல் உயிரோடு கிடந்தார்.
செம்மறியின் உடல் வலிமை அவரின் உயிரை காப்பாற்றியது. தன் உயிரை காப்பாற்றிய செம்மறி ஆட்டின் நினைவாக அந்த கற்சிலை கோயிலின் மேலே இருக்கிறது. நமது வாழ்வுக்காக உயிரை கையளித்த இயேசுவின் வலிமையின் அன்பின் அடையாளம்தான் கல்வாரி சிலுவை. நம் வாழ்வில் எதிர்கொள்ளும் சிலுவைகளை கடக்கும் வரை உயிர் துடிப்புள்ள விடியல் தொலைவிலேதான் இருக்கும். புனித பவுல் பிலிப்பியர் 4:13 கூறுவது போல, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்பதை நாம் உறுதியாக மனதில் கொள்வோம். சிலுவை நம்பிக்கையின் அடையாளம், தாழ்ச்சியின் அடையாளம். சிலுவை வலிமையின் அடையாளம், அன்பின் அடையாளம். சிலுவை மாட்சியின் அடையாளம், வெற்றியின் அடையாளம். சிலுவையின் நிழலில் நின்று நம் வாழ்விற்கான வலிமையை பெறுவோம். வலுவூட்டும் இறைவா, தோல்விகள், கலக்கங்கள், பாவங்கள், சிக்கல்கள், தீமைகள், கவலைகள், கண்ணீர் வேதனைகள், நோய்கள் போன்ற எல்லா சிலுவைகளையும் நீர் எங்களுக்கு தரும் வலிமை ஆற்றலோடு கடந்து விடியல் என்னும் புதுவாழ்வு நோக்கி வர துணை புரியும். ஆமென்.